இயக்குனர் இமயம் சொல்லப்படுபவர் தான் பாரதி ராஜா. அவரு இன்னைக்கு காலையில காலமானார். சில நாட்களாவே உடல்நிலை குறைவால பாதிக்கப்பட்டிருந்தாரு. சில நாட்கள் மருத்துவமனையிலயும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோடது இல்லம் நீலாங்கரையில இருக்க இல்லத்துல வசித்துட்டு இருந்தாரு. அங்க இருக்கும் போதே சில நாள் ரொம்பவே உடல்நிலை சரியில்லாதனால நிறைய சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே அவரை போய் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ராதிகா அவர்கள் போய் அவரை பார்த்து அவங்களுடைய படத்தை பத்திலாம் அவர்கிட்ட பேசும்போது அவருக்கு சுயநினைவே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. இன்றைய நிலையில இன்னைக்கு காலையில அவர் காலமாயிருக்காரு. ஸோ இவரை பத்தி சொல்லணும்னா 16 வயது நிலையில தொடங்கி நிறைய சூப்பரான தமிழ் படங்களை நமக்காக கொடுத்திருக்காரு. பசும்பொன், முதல் மரியாதை, இப்படி போன்ற நல்ல நல்ல படங்கள்லாம் நமக்காக கொடுத்திருக்காரு. அண்ட் பத்மஸ்ரீ விருது, கலைமாமணி உயரிய விருது, 6 தேசிய விருதுகள் எல்லாமே இவர் வாங்கியிருக்காரு. இவரோட படங்களை பார்த்தீங்கன்னா அதுவும் முக்கியமா கிராமத்துல போய் கிராமங்கள்ல நடக்கிற லைவான ஒரு சில விஷயங்களை இவர் காட்சிப்படுத்தியிருப்பாரு. அந்த கால இயக்குனர்லயே பார்த்தீங்கன்னா அதுவும் தனித்துவமான காட்சிகள், அதுவும் இந்த படத்துல ரியலிஸ்டிக்கா நடக்கிற சில விஷயங்களை காட்டியிருப்பாரு. அண்ட் இவர் நிறைய ஹீரோயின்களையும் அறிமுகமாயிருக்காரு. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராதிகா அவர்கள், ரேகா, ரேவதி, இவங்களெல்லாம் இவர் தான் அறிமுகமாக்குனாரு. அண்ட் இவரோட படம் சொல்ல போனா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மகனை கூட வச்சு தாஜ்மஹால் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்திருப்பாரு. அந்த படமும் ரொம்ப அழகா இருக்கும். ஒரு காதலை பத்தியான ஒரு படமா இருக்கும். அண்ட் நம்மளோட சிவாஜி கணேசன் சாரை வச்சு முதல் மரியாதை எடுத்திருப்பாரு. அண்ட் இந்த மாதிரி நிறைய ஸ்டார்களை உருவாக்குனவர் தான் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள். அண்ட் இவரோட மகன் மனோஜ் சில நாட்களுக்கு முன்னாடி காலமானாரு. ஸோ அந்த வருத்தத்திலேயே இவரோட உடல்நிலை ரொம்பவே குறைவா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி திரைத்துறையினர் சுற்று வட்டாரத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப நிலையில இவரும் சில நாட்களா ரொம்பவே உடல்நிலை குறைவால பாதிக்கப்பட்டு ரொம்பவே கவலைக்கிடமா இருந்தாரு. பட் இன்றைய காலை காலமாயிருக்காரு. அண்ட் இவரோட வயது பார்த்தீங்கன்னா 84 இருக்கும். அண்ட் இந்த வயது தான் காரணம் அப்படின்ற மாதிரி வயதானாலே வாழ்க்கை முடியக்கூடிய தருணம் விட்டது அப்படின்ற மாதிரி நிறைய திரைத்துறையினர் சொன்னாலுமே பட் அவரோட இருந்த நாட்கள்ல நமக்கு ரொம்பவே அழகான நிறைய படங்களை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். அண்ட் இவரோட படங்கள்ல பார்த்தீங்கன்னா தமிழை அழகா உச்சரிப்பாங்க. அண்ட் தமிழ் தெரியாத ஹீரோயின்ஸ் கூட அழகா தமிழை உச்சரிக்கிற அளவுக்கு இவர் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருப்பாரு. அண்ட் பசும்பொன் படத்துல பார்த்தீங்கன்னா பாண்டியன் அவர்களை இன்ட்ரோ கொடுத்ததே நம்மளோட பாரதி ராஜா தான். ஸோ அவர் எப்படி இந்த தமிழ் சினிமாக்கு வந்தாரு, அவர் எப்பவுமே பாரதி ராஜாக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு. அண்ட் நம்மளுடைய ராதிகா அவர்கள் கூட சொல்லியிருப்பாங்க. அண்ட் நிறைய விஷயங்கள்ல ராதா அவர்கள் கூட சொல்லியிருப்பாங்க. என்னன்னா தமிழ்ல பார்த்தீங்கன்னா ஒரு இயக்குனர் அதுவும் ஒரு ஹீரோயின்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து ஹீரோயினோட ரோலை பெருசா காட்டியிருக்க ஒரு டைரக்டர் அப்படின்னா இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைய நிலையில அவர் காலமானதை தொடர்ந்து தமிழ் திரையுலகமே ரொம்பவே கவலைக்கிடமா இருக்காங்க. இது தமிழ் சினிமாவுக்குமே ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு தான் நான் சொல்லுவேன்.